இறைவனின் லீலை. கரெக்ட். இட் இஸ் a sport. See, the cosmic intelligence wanted this whole லீலா to happen. இது ரமண லீலை. அவருடைய இருப்புத்தன்மையில் நிகழ்ந்த ஒரு லீலை. அவ்வளோதான். அது மாதிரி தான் எல்லா மகான்களுடைய வாழ்க்கையும். இப்போ நம்ம விவேகானந்தர் எடுத்துக்கலாம், 40 வயசு தாண்டலையே. ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, லாஜிக்கலாக திங்க் பண்ணால் லாஜிக்கலாக டிஃபை ஆகுது. கரெக்ட். ஒரு நிகழ்வும் விவேகானந்தருடைய வாழ்க்கை அல்லது எல்லா மகான்களுடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்க. ஒரு சராசரி மனிதனால் செய்ய முடியாத பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதே போல் இன்னொரு வகையான மகான்களும் இருக்காங்க. இது செய்தவர்கள். இன்னொரு வகையான மகான்கள். இப்போ நம்ம விவேகானந்த சுவாமியை எடுத்துக்கிட்டோம்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதிகம் வெளியே போவே இல்லை. அவங்க காசிக்கு போனதா சொல்கிறாங்க, அல்லது தட்சிணேஸ்வர் கல்கட்டாவில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுடைய ப்ரெசன்ஸில் என்னெல்லாம் ஆச்சு, உலகத்தையே உலுக்கிட்டாங்கல்ல.